ஆர் இது H. இதுதான் வந்து ஒரு அமினோ அமிலத்திர கட்டமைப்பு. சரியா? இதுல வந்து ரெண்டு கூட்டங்கள் இருக்கும். ஒன்று கார்பாக்சாலிக் கூட்டம், அடுத்து வந்து அமைன் கூட்டம். சரியா? இது வந்து லிபிட் உருவாகிறதுக்கு ரெண்டு ஆக்கக்கூறுகள் இருக்கு. ஒன்று வந்து கொழுப்பமிலம், அடுத்து வந்து கிளிசோர். சரியா? நியூக்ளியோரைட்ல வந்து மூன்று கூறுகள் இருக்காம். ஒன்று வந்து பெண்டோஸ் வெல்லம், இந்த இதை சொல்றது பெண்டோஸ் வெல்லம். அடுத்தது வந்து இது நைட்ரசன் மூலம், அடுத்து வந்து இது பொசுவேட்டு கூட்டம். என்ன படிச்சோம்? என்ன நோட் சொல்லணும்? அந்த கரிப்புல என்னன்னா வச்சின்னு துறக்கல. ஏய் சொல்றான் படிக்க சொல்லி எனக்கு ஒரு ஆளுக்கு வாழைப்பழத்தை உரிச்சு வாக்கில வைக்கத்தான் முழுங்குறாக்கள் நீங்க தான். சரியா? சரியா? சரி அத ஒழுங்கா வைய போன. சரி இது H. இதுதான் வந்து ஒரு அமினோ அமிலத்திர கட்டமைப்பு. சரியா? இதுல வந்து ரெண்டு கூட்டங்கள் இருக்கும். ஒன்று கார்பாக்சாலிக் கூட்டம், அடுத்து வந்து அமைன் கூட்டம். சரியா? இது வந்து ஒரு அமினோ அமிலத்திர கட்டமைப்பு. சரியா? சரி, அமினோ அமிலம் என்று காட்டா அதுல வந்து அமினோ அமிலம் என்ன? புரதத்திர ஒரு பகுதி. எமன? சரி, இதுல வந்து இது அமைன் கூட்டம். இது வந்து என்ன கூட்டம்? கார்பாக்சில் கூட்டம். இந்த ஆரண்டு இருக்க வருதா? நம்ம இந்த ஆறுல வந்து நிறைய இந்த ஆறுல வந்து ஹைட்ரஜன் இணையலாம், 2 ஹைட்ரஜன் இணையலாம், NH2 இணையலாம், CH3 இணையலாம். இப்படி வந்து நிறைய கூட்டங்கள் இதுல இணையலாம். இந்த ஆறுல இணையத்தை வச்சுதான் நாங்க 20 வகையான புரதங்களை சரி செய்யறோம். இதுல வந்து ஹைட்ரஜன் இணையலாம். சரியா? இணையலாம், ஹைட்ரஜன் இணையலாம். அடுத்தது CH3 இணையலாம். அடுத்தது வந்து இதுல இன்னொன்று இணையலாம். போண்டாவுல ஸ்டக் ஆயிடுது சார். ஸ்டக் ஆகுதா? கலைக்கிறதா? இப்ப சரியா? இப்ப சரியா? தானே? சரி, இதுதான் வந்து ஒரு எளிய அமினோ அமிலத்திர கட்டமைப்பு. சரியா? இதுல வந்து ரெண்டு கூட்டங்கள் இருக்கும். ஒன்று வந்து கார்பாக்சாலிக் கூட்டம், அடுத்தது வந்து அமைன் கூட்டம். சரியா? சரியா? சரி சரி. இந்த ஆரண்டு சொல்றது வந்து இதுல வந்து இணையிற என்ன இணையிறோ அதை வச்சு அந்த அந்த புரதத்துக்கு வேற வேற பேர். சரியா? சரியா? இதுல வந்து 20 வகையான வேற வேற மூலகங்கள் இணையலாம். இணைஞ்சி அதுல உருவாகிறது 20 வகையான அமினோ அமிலங்கள் உருவாகும். சரியா? சரி, இதுல வந்து முதலாவது ஹைட்ரஜன் இணையும்டா. இதுல ஹைட்ரஜன் இணையும் சொன்னா எப்படி வரும்? இது எப்படி வரும் சொல்லுவாங்க? இதுல ஹைட்ரஜன், இதுவும் ஹைட்ரஜன், COH NH2. சரியா? இதை நாங்க சொல்றது மிகவும் எளிய அமினோ அமிலம். இதுக்கு என்ன பேர்? மிகவும் எளிய அமினோ அமிலத்துக்கு என்ன பேர் சொல்ற? கிளைசின். சரியா? கிளைசின். இதுதான் வந்து கிளைசின். இதுல ஆறுக்கு பதிலா என்ன சேர்ந்தீங்க? ஹைட்ரஜன் சேர்ந்தீங்க. இதே மாதிரி இதுல வந்து CH3 இணையலாம். சரியா? NH2 இணையலாம். இப்படி நிறைய கூட்டங்கள் இணையலாம். இதுல இணைய இந்த பேர் மாறும். ஹைட்ரஜன் சேர்ந்ததால அது கிளைசின் என்று வந்தீங்க. CH3 சேரும்னு சொன்னா அது வேற ஒரு பேர் ஒன்று வரும். சரியா? சரி, இப்ப அமினோ அமிலத்தின் வடிவம் என்று போட்டுட்டு இதற்கு அமினோ அமிலத்தின் கட்டமைப்பு போட்டு இதற்கு
சரி 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 சார் கிளைசின் அதே மாதிரி தானே என்ன வகுல கிளைசின் கிளைசின் சொல்ல நான் என்னன்னு சொன்னேன் இதுக்கு 6க்கு பதிலா ஹைட்ரஜன் சேர்ந்தா இதுதான் வந்து மிகவும் எளிமையான அமினோ அமிலம் கேட்டா அதுக்கு விட கிளைசின் சரியா இதோட எளியதா இருக்க இயலாது கிளைசின் தான் வந்து மிகவும் எளிய அமினோ அமிலம் கேட்டா அதுக்கு விட கிளைசின் சரியா சரி அது என்ன இந்த 6க்கு பதிலா ஹைட்ரஜன் இணைஞ்சி சரியா சரி அப்ப கிளைசின் என்று அவ போடுறது எளிய அமினோ அமிலமான கிளைசினின் கட்டமைப்பு கொடுத்து இதற்கு எம்சிக்குல சில டைம் வரலாம் சரியா மிகவும் எளிய அமினோ அமிலம் எதென்று கேட்டு அப்ப கிளைசின் சரியா கிளைசின் என்ன இந்த 6 கூட்டத்துக்கு பதிலா ஹைட்ரஜன் இணைஞ்சா அதை நாங்க சொல்றது கிளைசின் அப்ப இதுல வந்து இந்த 6 கூட்டத்துக்கு பதிலா ஒவ்வொரு மூலகங்கள் வேற வேற கட்டமைப்புகள் இணைய அந்த அமினோ அமிலத்துல பேர் மாறும் சரியா சரி அடுத்தது எழுதுறாகுள்ள போர்ட் விளங்குதா ஓ சார் சரி இது அழிக்கிறேன் ஒரு அமினோ அமிலத்துல 2 கூட்டம் இருக்கும் என்ன ஒன்று அமைன் கூட்டம் NH2 அடுத்தது வந்து கார்பாக்சில் கூட்டம் சரி அடுத்தது எழுது புரதங்களின் முக்கியத்துவம் புரதம் என்னென்னதுக்கெல்லாம் தேவை புரதங்களின் முக்கியத்துவம் அண்டு போட்ட வட்டத்து கார்போஹைட்ரேட் முக்கியத்துவம் அலையின மாதிரி புரதங்களின் முக்கியத்துவம் அப்படி ஒரு வட்டம் ஒன்று போதும் முதலாவது வந்து சக்தி முதல் நம்ம கார்போஹைட்ரேட் மூலம் என்ன படிக்கும் சக்தி முதல் என்ன அதே மாதிரி புரதமும் வந்து நம்மளுக்கு நம்மளோட உடம்புக்கு ஓரளவான சக்தியை தருதாம் அதாவது இலைமணில நம்ம களத்துல அந்த புரதங்கள் உடைக்கப்பட்டு சக்தி பிறப்பிக்கப்படுதாம் சரியா கார்போஹைட்ரேட்டும் அப்படி உடைக்கப்பட்டு சக்தி பிறப்பிக்கப்படுது லிப்பிட்டும் பின்னுக்கு படிப்போம் லிப்பிட்டும் மனித உடல்ல உடைக்கப்பட்டு சக்தி பிறப்பிக்கப்படுது அந்த மூன்றுலையும் அதிக அளவு சக்தி பிறப்பிக்கப்படுறது லிப்பிட்ல சரியா விளங்குதா அப்ப முதலாவது வந்து புரதங்கள்லையும் சிறிதளவான சக்தி பிறப்பிக்கப்படுது அப்ப சக்தி முதலாவது புரதங்களின் முக்கியத்துவம் சக்தி முதல் சரி இப்ப விளங்குதா கதைக்கிறே விளங்குதா சரி முதலாவது சக்தி முதல் இரண்டாவது வந்து கட்டமைப்பு கூறு கார்போஹைட்ரேட்ல கட்டமைப்பு கூறுன்னு படிச்சோமா கார்போஹைட்ரேட் அது எங்க இருக்கு கார்போஹைட்ரேட் கட்டமைப்பு கூறுல என்ன உதாரணம் எழுதணும் செல்லுலோசன நார்கள் தாவர நார்கள் களச்சுவர்ல இருக்குமென்று படிச்சோம் என்ன சரி அப்ப இதுவும் கட்டமைப்பு கூறு புரதங்கள் இது எங்க இருக்கும்னு சொன்னா களமென்சவுல இருக்கும் சரியா களமென்சவு அடுத்தது வந்து நம்மளோட தலைமுடி நகத்திலாம் இருக்கிறதும் வந்து புரதம் கெரட்டின் என்று சொல்ற புரதம் சரியா சரி அப்ப எங்கெல்லாம் கட்டமைப்பு இருக்காம் கட்டமைப்புன்னு சொன்னா உருவாக்குற ஒரு பொருளை ஒரு அங்க வந்து என்ன செல்லுலோஸ் நார்கள் என்னத்தை உருவானிச்சு களச்சுவரை உருவாங்கினி அதே மாதிரி கட்டமைப்பு கூறு வந்து களமென்சவுல களத்தை சுத்தி இருக்க மென்சவுல ஒரு கட்டமைப்பா இருக்காம் புரதங்கள் அடுத்தது வந்து தலைமயிர்ல காணப்படுதாம் தலைமயிர்ல காணப்படுறது கெரட்டி சரியா கெரட்டி இது வந்து சில டைம்ல கேட்பாங்க தலைமயிரில் காணப்படும் புரதம் யாரது சரியா கெரட்டி சரி அப்ப எழுதுதல் ரெண்டாவது கட்டமைப்பு கூறு ரெண்டு போட்டு எழுது கார்போஹைட்ரேட் வந்து களச்சுவர்ல
கட்டமைப்பு கூறாயிருக்கும், புரதங்கள் வந்து களமென்சவுல கூறாயிருக்கும். சரியா? சரி. அடுத்தது வந்து மூன்றாவது நொதியமாக தொழிற்பட. நம்ம பின்னர் படிப்போம் நொதியம் என்றா என்ன, நொதியமாக தொழிற்பட. அப்ப நொதியங்கள் எல்லாம் என்ன புரதங்கள். சரியா? நொதியமாக தொழிற்பட. நொதியமாக தொழிற்படல். அடுத்தது வந்து ஓமோனாக தொழிற்படல். ஓமோனாக தொழிற்படல். சரியா? இப்ப நொதியங்களாகவும் இருக்கும், ஓமோனாக இருக்கும். சரியா? சரி. நொதியம் வந்து எல்லாமே புரதங்கள். சரியா? நொதியம் வந்து உருவாக்கப்பட்டது எல்லாம் புரதம். ஆனா ஓமோன்ல வந்து புரதமொழிக்கு லிப்பிட்டும் இருக்கு. சரியா? சரி, நம்ம பின்னர் படிப்போம். சரி, நொதியமாக தொழிற்படல். அடுத்து ஓமோனாக தொழிற்பட. அடுத்து பிறபொருள் எதிரியாக தொழிற்பட. பிறபொருள் எதிரி என்னன்னு சொல்லுங்க. பிறபொருள் எதிரியாக தொழிற்பட. நோய் எதிர்ப்பு சக்தி. பிறபொருள் எதிரி என்ற என்ன? பிறபொருள் எதிரி அப்படின்ற என்ன? குருதியில் என்ன குருதியில் இருக்க WBC என்ன செய்யலாம்? குருதியில் இருக்க WBC நம்ம உடம்புக்குள்ள போற கிருமிகளை அழிக்குதாம். சரியா? குருதியில் என்ன எல்லாம் இருக்கு? RBC, WBC, குருதி சிறுதட்டுகள் இருக்கு. என்ன இருக்கா? அதுல இருக்க WBC வந்து வெண்குருதி சிறு துணிக்கைகள் என்ன செய்தாம்? நம்ம உடம்புக்குள்ள ஒரு கிருமி, அதாவது நுண்ணங்கி போனா அதை அழிக்குது. அப்ப பிறபொருள் எதிரியை சுரந்துதான் அந்த நுண்ணங்கியை அழிக்குதாம். அந்த பிறபொருள் எதிரி வந்து புரதங்கள். சரியா? அப்ப எழுது பிறபொருள் எதிரியாக தொழிற்பட. சரி, முடிஞ்சா? சரி சரி. அடுத்தது வந்து புரதத்தை இனம் காணப்புறோம். பரிசோதனை செஞ்சு கார்போஹைட்ரேட் இனம் காண்ற மாதிரி புரதத்தை இனம் காணல். அப்ப புரதத்தை இனம் காணல் இது அழிக்கிறவ புரதத்தை இனம் காணல். இப்ப நம்ம இது புரதத்தை இனங்காண்றதுக்கு வந்து புரதம் இருக்க ஒரு உணவு எடுக்கிறோம். கொண்டு வந்து பருப்பு கடலை அதுல இருக்கும், அல்லது முட்டையில வெண்கரு முட்டையில மஞ்சள் கரு இருக்கு, வெண்கரு இருக்கேன. அந்த வெண்கருவம், அதாவது முட்டையின் வெண்கருவை எடுக்கிறோம் ஒரு பாத்திரத்துல. சரியா? முட்டையில வெண்கரு, அதுல என்ன இருக்கு? முட்டை வெண்கருல என்ன இருக்கு? புரதம் வெண்கரு. அதுக்குள்ள என்ன செய்யறோம்னு சொன்னா 5% செப்பு சல்பேட்டை சோடியம் ஹைட்ராக்சைடை போடுறோம். சோடியம் ஹைட்ராக்சைடு குறியீடு சொல்லுவோம். சோடியம் ஹைட்ராக்சைடு குறியீடு என்ன? Na2H. NaOH என்ன? NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு. சரி, ஒரு 5% சோடியம் எண்ணெய் போடுறோம். அடுத்தது வந்து 1% செப்பு சல்பேட்டை போடுறோம். செப்பு சல்பேட் குறியீடு சொல்லுவோம். SUSO. அப்ப இது ரெண்டையும் என்ன செய்யறோம்? முட்டை வெண்கருக்குள்ள போடுறோம். போட்டு என்ன செய்யணும்னு சொன்னா அங்க என்ன நடைபெறும்? நிறமாற்றம் நடைபெறும். என்ன போட்டோம்னு சொன்னா என்ன வருமாண்டா? கடும் ஊதா நிறம் தோன்றும். கடும் ஊதா நிறம். அப்ப இது இந்த பரிசோதனைக்கு என்ன பேர் சொல்ற? பைரேற்று சோதனை. சரியா? அப்ப புரதத்தை இனங்காண்றதுக்கு பயன்படுத்துற சோதனை என்ன?
பைரேட் சோதனை. பைரேட்டு சோதனை. அங்க என்ன படிச்சோம்? கார்போஹைட்ரேட்ல மாப்பொருள் எதுங்கிறதுக்கு என்ன காண்றதுக்கு என்ன சோதனை? மாப்பொருள் எல்லாம் காண்றதுக்கு கொப்பில தான் இருக்கு. என்ன மண்டைக்குள்ள இல்ல. மாப்பொருள் எல்லாம் காண்றதுக்கு என்ன சோதனை? அயோடின் என்ன? மாப்பொருள் அயோடின். மற்றது ஒரு சர்க்கரைட் இரு சர்க்கரைட் என்ன? பெனடிக். பெனடிக் ஏ பெனடிக் பி என்று படிச்சோம். சரி, அதே மாதிரி புரதத்தை இனம் காண்றதுக்கு பைரேட் சோதனை. சரியா? சரி, அப்ப இதை எழுதிக்கொள். புரதத்தை இனம் காண்தல் பைரேட் சோதனை. இந்த படத்தை எழுதிக்கொள். புரதத்தை இனம் காண்றதுக்கான சோதனை பைரேட் சோதனை. அதுல என்ன நடக்கும், என்ன அவதானம் கிடைக்கும் என்று நாம வச்சுக்க. கடுமூதா நிறம் தோன்றும். சரியா? சரி, அடுத்து வந்து நொதியங்கள். நொதியங்கள் என்று போடு. நொதியங்கள். நொதியங்கள் என்று சொல்றது ஒரு சேதன சேர்வை. சரியா? நம்ம உடம்புல உருவாக்கப்படுற ஒரு சேதன சேர்வை. அது வந்து என்னன்னு சொன்னேன்? நொதியங்கள் என்னதால் ஆக்கப்பட்டீங்க? நொதியங்கள் என்னதால் ஆக்கப்பட்டீங்க? அக்கடையில மறந்துட்டான். புரதத்தின் முக்கியத்துவம் எழுதணும். நொதியங்கள் உண்டு. அப்ப நொதியங்கள் வந்து புரதத்தால் ஆக்கப்பட்ட நம்ம உடம்புல இருக்க ஒரு சேதன சேர்வை. சரியா? அது என்ன செய்யுதுன்னு சொன்னா, நம்மளுக்கு ஒரு தாக்கம் நடைபெற போதுண்டா அந்த தாக்கத்தை விரைவா நடக்குது. சரியா? ஒரு தாக்கம் என்ன செய்யலாம்? நான் போன கிளாஸ் படிச்சேன, சுக்ரோஸ் எத்தனை சர்க்கரை? சுக்ரோஸ் எத்தனை சர்க்கரை? சுக்ரோஸ் என்ன சர்க்கரை? ஒரு சர்க்கரைட்டா, இரு சர்க்கரைட்டா, பல் சர்க்கரைட்டா? இரு சர்க்கரை. சுக்ரோஸ் வந்து இரு சர்க்கரை. அப்ப இது வந்து நீர் பகுப்பு அடைஞ்சா என்ன எல்லாம் உருவாகும்? இதுல ஒரு சர்க்கரை என்ன எல்லாம்? சுக்ரோஸ் ஒரு சர்க்கரைட் எண்ணெயலாம். ரெண்டு ஒரு சர்க்கரைட் சேர்ந்து உருவாகிறது இரு சர்க்கரைட். இப்ப சுக்ரோஸ்ல ஒரு சர்க்கரைட் எண்ணெயலாம். குளுக்கோஸ் குளுக்கோஸ் அடுத்தது ஃப்ரக்டோஸ். என்ன? சரியா? இது ஒரு தாக்கம். சரியா? சுக்ரோஸ் வந்து குளுக்கோஸாவும் ஃப்ரக்டோஸாவும் மாறுறது தாக்கம். சரியா? இது நடக்கிறதுக்கு நம்ம சும்மா வைப்போம் ஒரு 10 செகண்ட் போகுதாம். சரியா? இது நடக்கிறதுக்கு சுக்ரோஸ் குளுக்கோஸா மாறுறதுக்கு 10 செகண்ட் போகுதாம், சும்மா சாதாரணமா. சரியா? சரி, இப்ப நொதியங்கள் என்ன செய்யும்னு சொன்னா, இந்த சுக்ரோஸ் குளுக்கோஸா மாறுறதுக்கு 10 செகண்ட் போகுதுன்னா அந்த செகண்ட் நேரத்தை குறைக்குமா. இப்ப நொதியத்தை போட்டோம்னு சொன்னா ஒரு 5 செகண்ட்ல நடக்குதாம். சரியா? 5 செகண்ட்ல என்ன செய்யுது? சரி, நம்ம மூன்றாவது சேதன சேர்வை எடுத்தோம்னா கார்போஹைட்ரேட் படிச்சிட்டோம், புரதம் படிச்சிட்டோம், அடுத்து லிபிட். சரியா? சரி, லிபிட் வந்து 2 நிலையில இருக்கும். திரவ நிலையில இருக்கும், திண்ம நிலையிலும் இருக்கும். சரியா? திரவ நிலையில இருக்க லிபிட் நாங்க என்னன்னு சொல்றோம்? எண்ணெய் என்று சொல்லுவோம். அதுவே திண்ம நிலையில இருந்தா அது என்ன? கொழுப்பு. சரியா? திரவ நிலையில இருந்தா எண்ணெய், திண்ம நிலையில இருந்தா கொழுப்பு. சரி, அடுத்தது வந்து நம்ம சொன்னோம் புரதத்துல என்னென்ன மூலகங்கள் இருக்கும்? கார்போஹைட்ரேட்ல என்னென்ன மூலகங்கள் இருக்கும்? கார்போஹைட்ரேட்
மூலகங்கள் என்னென்ன மூலகங்கள் இருக்கும்? கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன். கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன். ஹைட்ரஜன் ஆக்சிஜன். புரதத்துல கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் கந்தகம். கந்தகம். சில நேரத்துல கந்தகம் இருக்கு. சரியா? லிப்பிட்ல இருக்கிறது வந்து CHO. சரியா? லிப்பிட்லயும் கார்போஹைட்ரேட் மாதிரி கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தான் இருக்கும். ஒரே ஒரு வித்தியாசம் வந்து அங்க கார்போஹைட்ரேட்ல ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்குமான வீதம் என்ன? கார்போஹைட்ரேட்ல 2 உண்டு. ஆனா இங்க வந்து லிப்பிட்ல வந்து ஆக்சிஜன் வந்து அதிகமா காணப்படுமாம். சரியா? 2 கொண்ட வீதத்துல இருக்காதாம், அதிகமா காணப்படுமா ஆக்சிஜன். இதுதான் வந்து வித்தியாசம். சரியா? கார்போஹைட்ரேட்டுக்கும் என்னது லிப்பிட்டுக்கும் இடையிலான வித்தியாசம். அங்கேயும் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்கும், இங்கேயும் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்கும். அங்க ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்குமான வீதம் வந்து 2 கொண்டு, ஆனா இங்க வந்து 2 கொண்டு இல்ல. சரியா? சரி, அதை ஞாபகம் வச்சுட்டு அடுத்து வந்து கார்போஹைட்ரேட்டும் புரதமும் ஒரு பல்பகுதியமா ஒரு பகுதியமா? பல்பகுதியம். ஆனா லிப்பிட் வந்து சேதன சேர்வைக்குள்ள வந்தாலும் இது பல்பகுதியம் அல்ல. இது முக்கியமான பாயிண்ட். சரியா? பல்பகுதியம் அல்ல. லிப்பிட் வந்து பல்பகுதியம் அல்ல. சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இப்ப தருவாங்க 4 சேதன சேர்வை பாத்திக்கணும். உயிரியல் மூலக்கூறு 4 என்ன எல்லாம்? கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட். அடுத்தது 4வது என்ன? நியூக்ளிக் அமிலம். அந்த 4லயும் 3 வந்து பல்பகுதியம், 1 பல்பகுதியம் அல்ல. சரியா? புரதம், கார்போஹைட்ரேட், நியூக்ளிக் அமிலம் 3ம் என்ன பல்பகுதியம். புரதம் லிப்பிட் வந்து பல்பகுதியம் அல்ல. சரியா? அப்ப கேள்வி கேட்பாங்க, MCQ கேள்வி வரும், பின்வரவற்றுள் பல்பகுதியம் அல்லாதது அப்படின்னா என்ன விட? லிப்பிட். சரி, அதை ஞாபகம் வச்சுக்கணும். இது முக்கியமான பாயிண்ட். சரியா? எக்ஸாமுக்கு வர பாயிண்ட். சரி, அடுத்தது வந்து இப்ப கொழுப்பு நம்ம நீர்ல கரைச்சா அது கரையுமா? கரையாது. கொழுப்பு வந்து நீர்ல கரையாது. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீர் ஒரு என்ன சேர்வை? சேன சேர்வையா அசேன சேர்வையா? என்ன சேர்வை? அசேதன சேர்வை. நம்ம முதலாவது படிச்ச சேர்வை 2ஆ பிரிச்சோம். சேன சேர்வை, அசேன சேர்வை. அசேன சேர்வையில பிரதானமா ஒன்று இருக்குன்னு சொன்ன நீர். அப்ப வந்து லிப்பிட் வந்து ஒரு சேதன சேர்வை. அது வந்து அசேதன சேர்வையில கரையுமா கரையாதா? கரையாது. நீர்ல கரையாது. சரி, அப்ப லிப்பிட் வந்து சேதன சேர்வையா இருக்கிறதால சேதன கரைப்பான்ல நல்லா கரையும். சரியா? அப்ப அசேதன கரைப்பான்ல கரையாது, அசேதன கரைப்பான்ல கரையாது, சேதன கரைப்பான்ல சேதன கரைப்பான்ல கரை. சரியா? சரி சரி, இதுல இவ்வளவுதான் லிப்பிட். சரி, நான் எழுது, நான் சொல்றேன், பாயிண்ட் சொல்றேன். லிப்பிட் என்று போட்டுட்டு காணப்படும் மூலகங்கள் என்று போடு. காணப்படும் மூலகங்கள் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். அடுத்தது எழுது, லிப்பிட் ஆனது திரவ நிலையிலும் திண்ம நிலையிலும் காணப்படும். திண்ம நிலையிலும் திரவ நிலையும் காணப்படும். அப்ப திரவம் மட்டும் போட்டுட்டு எண்ணெய், திண்மம் மட்டும் போட்டுட்டு என்ன? திண்மம் என்ன நிலை? கொழுப்பான கொழுப்பு. இப்படி எழுது, திரவமடா எண்ணெய், திண்மமடா கொழுப்பு. சரி, அடுத்தது வந்து நீரில் கரையாது, சேதன கரைப்பான்களில் கரையும். அடுத்த பாயிண்ட், நீரில் கரையான நீரோரு அசேதன கரைப்பான். சரி, அப்ப அசேதன கரைப்பான்ல கரையாது, சேதன கரைப்பான்ல கரையும். சரி, அடுத்தது இத நல்லா ஸ்டார் பண்ணி எழுது. லிப்பிட் ஒரு பல்பகுதியம் அல்ல. அப்ப இத மார்க் பண்ணி வை, இல்லாட்டி ஹைலைட் பண்ணி வை. லிப்பிட் ஒரு பல்பகுதியம் அல்ல. இப்ப நம்ம படிக்கிற உயிரியல் மூலக்கூறு 4ல பல்பகுதியம் அல்லாதது என்ன? லிப்பிட். சரி,
புரதம் என்ன என்ன நிறைய என்ன சேர்ந்தா புரதம் உருவாகும்? புரதத்துல ஒரு பகுதியம் என்ன? அமினோ அமிலம். அமினோ அமிலம். அதே மாதிரி கார்போஹைட்ரேட் என்ன என்ன நிறைய சேர்ந்தா கார்போஹைட்ரேட் உருவாகும்? ஒரு சர்க்கரை. ஒரு சர்க்கரை. ஆனா இங்க வந்து லிப்பிட் உருவாகிறதுக்கு ரெண்டு ஆக்கக்கூறுகள் இருக்கு. ஒன்று வந்து கொழுப்பமிலம், அடுத்து வந்து கிளிசரோல். சரியா? கொழுப்பமிலமும் கிளிசரோலும் சேர்ந்துதான் என்னத்தை உருவாக்குது? கிளிசரோலும் சேர்ந்து என்னத்தை உருவாக்குது? லிப்பிட் உருவாகுது. லிப்பிட். அப்ப இந்த சமன்பாடு எழுது. அப்ப லிப்பிட் ரெண்டு ஆக்கக்கூறுகள் என்னலாம்? கொழுப்பமிலம் அடுத்தது கிளிசரோல். லிப்பிட் ஆக்கக்கூறுகள் ரெண்டு இருக்கு, கொழுப்பமிலம் கிளிசரோல். சரியா? சரி, இதுக்கு பக்கத்துல கொழுப்பமிலத்துக்கு பக்கத்துல இடவெளியா இது எப்படி ரெண்டா பிரி, இப்படி சும்மா நார்மலா ரெண்டா பிரிச்சு கொழுப்பமிலத்தை நாங்க ரெண்டு வகையான கொழுப்பமிலமா பிரிக்கலாம். ஒன்று வந்து நிரம்பிய கொழுப்பமிலம், அடுத்தது வந்து நிரம்பாத கொழுப்பமிலம். சரியா? அது முக்கியம் இல்ல, நீ ஞாபகம் வச்சுக்க. அப்ப கொழுப்பமிலத்தை இப்படி ரெண்டா பிரிச்சு நிரம்பிய கொழுப்பமிலம் அடுத்தது நிரம்பாத கொழுப்பமிலம். சரியா? நிரம்பிய கொழுப்பமிலம்னு சொல்ற என்னன்னு சொன்னா ஞாபகம் வச்சுக்க. நான் சொல்லிக்கேன், கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்கும். அதுகள்ல என்ன செய்யும்? ஒன்றோட ஒன்று பிணைப்பை ஏற்படுத்தி தான் ஒரு கொழுப்பமிலம் அல்லது லிப்பிட் உருவாகிக்கும். சரி, நிரம்பிய கொழுப்பமிலத்துல என்ன செய்யும்னா கார்பன் இருக்குதானே, நிறைய கார்பன், நிறைய ஹைட்ரஜன், நிறைய ஆக்சிஜன் இருக்கும் கொழுப்பமிலத்துல. அப்ப நிறைய கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்து சேர்வை உருவாகி நிரம்பிய கொழுப்பமிலத்துல என்னன்னு சொன்னா ரெண்டு கார்பனுக்கு இடையில ஒரு ஒற்றை பிணைப்பு மட்டும்தான் காணப்படும். சரியா? இரட்டை பிணைப்போ மூட்டை பிணைப்போ காணப்படாதான். சரியா? நிரம்பிய கொழுப்பமிலத்துல. சரியா? விளங்கிட்டா? கார்பன் அணுக்களுக்கு இடையில ஒரு ஒற்றை பிணைப்பு மாத்திரம் காணப்பட்டா அதை சொல்றது நிரம்பிய கொழுப்பமிலம். அது கார்பன் அணுக்களுக்கு இடையில ரெண்டு அல்லது கார்பன் அணுக்களுக்கு 3 பிணைப்பு காணப்பட்டா அதை சொல்றது நிரம்பாத கொழுப்பமிலம். சரியா? அப்ப எப்படி போட்டு நிரம்பிய கொழுப்பமிலம் கார்பனுக்கு கார்பனுக்கு ஒற்றை பிணைப்பட்டு போட்டு காட்டி, நிரம்பாத கொழுப்பமிலம் சொன்னா கார்பனுக்கு கார்பனுக்கு இடையில 2 பிணைப்பு அல்லது 3 பிணைப்பு போட்டு காட்டு. சும்மா நார்மலா போட்டு வை, வழங்குற மாதிரி. நிரம்பாத கொழுப்பமிலம்னா என்ன? திரவம். சரியா? இது திரவம். திரவம்னு சொன்னா எண்ணெயில காணப்படுறது என்ன என்ன கொழுப்பமிலம்? நிரம்பாத கொழுப்பமிலம். இது திரவம். சரியா? சரி, அடுத்தது லிப்பிட்ல முக்கியத்துவம். லிப்பிட்ல முக்கியத்துவம். சரி, நான் கார்போஹைட்ரேட் முக்கியத்துவமும் புரத முக்கியத்துவம் சொல்லக்குள்ள முதலாவது என்ன போயின்னு சொன்னேன்? ரெண்டுலையும் முதலாவது முக்கியத்துவம் என்னன்னு சொன்னேன்? சக்தி முதல். நான் புரதம் சொல்லக்குள்ள சொன்னேன் முதலாவது சக்தி முதல். அதிக சக்தியை வெளியிடுறது என்ன? லிப்பிட். சரியா? லிப்பிட் தான் நம்மளுக்கு தேவையான அதிக அளவு சக்தியை. கொழுப்பு நம்மளோட உடம்புக்குள்ள போனா தான் அதிக சக்தி பிறப்பிக்கப்படும். சரியா? அப்ப லிப்பிட் தான் முதலாவது அதிக சக்தியை விடுவிக்கிறது. ரெண்டாவது கார்போஹைட்ரேட், அடுத்து மூன்றாவது புரதம். சரி, அப்ப முதலாவது வந்து பிரதான சக்தி முதல். பிரதான சக்தி முதல். அடுத்தது ரெண்டாவது கட்டமைப்பு கூறு. கட்டமைப்பு கூறு இது காணப்படுறது வந்து முதலுரு மென்சவுல கட்டமைப்பு கூறா காணப்படுது. முதலுரு மென்சவுல கட்டமைப்பு கூறா காணப்படுது. அடுத்தது வந்து நீர்காப்பு. நீர்காப்பு செய்வதற்கு. நீர்காப்புண்டா என்ன? நீர்காப்பு செய்யறா என்ன? நீரை வெளியேறாம பாதுகாக்கிறேன். நீர்காப்பு, நீரை காத்தல். நீர், அதுதான் சொல்றது நீர்காப்பு. சரியா? அது வந்து எழுத நான் சொல்றேன் அப்படின்னா, தாவரத்துல வந்து கியூட்டின் என்ற ஒரு பதார்த்தம் இருக்கு. தாவர இலைகள்ல வந்து நம்ம பாலைவனத்தில எல்லாம் காணப்படுற தாவர இலைகள்ல வந்து அதிக அளவு என்ன நடக்கும்? ஆவி ஈர்ப்பு நடக்கும். தாவரத்தில இருந்து அதிக அளவு என்ன நீர் வந்து வெளியேறும். பாலைவனத்தில எல்லாம் இருக்காது. அதை நான் தடுக்கிறதுக்கு, அப்ப அதிக அளவு நீர் வெளியேறினா தாவரத்துக்கு என்ன செய்யும்? நீர் பற்றாக்குறை வந்து தாவரம் என்ன செய்யும்? இறக்கும்.
அப்படி பாலைவனத்தில் இருக்க தாவரத்து வந்து நீரை வெளியேறாம பாதுகாக்கணும். அதுக்கு என்ன செய்யும்னா இலைகள்ல ஒரு மெழுகு படையாட்டம் காணப்படும் கியூட்ரின். என்னது? கியூட்ரின். சரியா? கியூட்ரின் என்று சொல்றது ஒரு வகை லிப்பிட். சரியா? கியூட்ரின் இது வந்து தாவரத்துல நில்லுவார இலைகளுக்கு மேலால கியூட்டின் படலம் காணப்படும். அது வந்து என்ன செய்யும்? நீரை வெளியே போக விடாது. அப்ப நீரை வெளியே போக விடாது என்ன செய்யும்? நீர் வந்து இலைகளுக்குள்ளதான் காணப்படும். அப்ப நீரை காக்குற வேலையை செய்யுது. சரியா? தாவரத்துல. அதே மாதிரி விலங்குகள்ல எடுத்தோம்னு சொன்னா நம்மளோட தோள்களுக்கு மேலால மெழுகு படை வந்து காணப்படும். மெழுகு படை, மெழுகு ஒரு லிப்பிட் என்ன? இப்ப மெழுகு படையும் காணப்பட்டு என்ன செய்யும்? நம்மள நீர் இழப்பு ஏற்படுறதை தடுக்கும். அப்ப அதைத்தான் சொல்றது நீர் காப்பு செய்வதற்கு. சரியா? நீர்காப்பு செய்வதற்கு கொடுத்து தாவரத்துல வந்து கியூட்ரின், தாவரம் கியூட்ரின், விலங்குகள்ல மெழுகுப்படை, விலங்குல போட்டுட்டு மெழுகுப்படை, மெழுகுப்படை. சரியா? சரி, மூன்றாவது சொல்லி நீர்காப்பு செய்தல். அடுத்து நாலாவது வந்து உடல் வெப்பநிலையை பேணுதல். உடல் வெப்பநிலையை பேணுதல். உடல் வெப்பநிலையை பேணுதல். நம்மளோட தோலுக்கு கீழே ஒரு கொழுப்பு படைன்னு காணப்படுது. அந்த படை தான் வந்து என்ன செய்யுது? நம்மளோட உடல்ற வெப்பநிலைய சூழல் வெப்பநிலைக்கு ஏற்ற மாற்றி பேணுது. அதனால அது வந்து உடல் வெப்பநிலையை பேணுதான். அடுத்து வந்து உட்புற உடல் அங்கங்களை பாதுகாத்தல். நம்மளோட உள்ளுக்குள்ள ஈரல், ஈரல், இதயம் அதையெல்லாம் சூழ்ந்து ஒரு கொழுப்பு படை காணப்படுதான். கொழுப்பு படை காணப்படுறதால நம்மளுக்கு உடலுக்கு என்னும் அதிர்ச்சி ஏற்பட்டா அந்த அதிர்ச்சி என்ன செய்யும்? முதலாவது கொழுப்பு படையெல்லாம் போகும். கொழுப்பு படையிலிருந்து அந்த அதிர்ச்சி குறைக்கப்பட்ட பிறகுதான் நம்முடைய இதயங்களுக்கு அல்லது ஈரலுக்கு எல்லாம் போகும். அப்ப என்ன செய்யுது? ஒரு இதயத்தை வந்து இப்ப இதயம் இருக்கும்னு சொன்னா இந்த இதயத்தை சூழ்ந்து ஒரு கொழுப்பு படை காணப்படும். அப்ப கொழுப்பு படை காணப்பட்டா இதயம் என்ன செய்யப்படுது? பாதுகாக்கப்படுது என்ன அதிர்ச்சிகள்ல இருந்து. சரியா? அப்ப அதுதான் மூன்றாவது. நாலாவது வந்து அஞ்சாவது உடல் அங்கங்களை பாதுகாத்தல். உட்புற உடல் அங்கங்களை பாதுகாத்தல். எழுத உட்புற உடல் அங்கங்களை பாதுகாத்தல். சரி. அடுத்து வந்து நொதியம் சொல்லக்குள்ள சொன்ன நொதியத்தோட ஓமோனும் வரும். நொதியம் எல்லாமே புரதம். ஓமோன்ல வந்து சில லிப்பிட் ஆளான ஓமோனும் இருக்கு. சரியா? அப்ப அடுத்த சொல்லி வந்து சில ஓமோன்களை உற்பத்தி செய்யுது. லிப்பிட் வந்து சில ஓமோன்களை உற்பத்தி செய்யுது. சில ஹோமோன்களை உற்பத்தி செய்யுது. அடுத்தது வந்து கொழுப்பு லிப்பிட் இனங்காண்ற. இனங்காண்றதுக்கு என்ன பரிசோதனை? இனங்காணல் போடு. இனங்காணல். புரதத்துக்கு என்ன இனங்காணல் பரிசோதனை? புரதத்துக்கு என்ன இனங்காணல் பரிசோதனை? என்ன சோதனைன்னு போட்டிக்கு புரதத்துக்கு பக்கத்துல பைரேட் என்ன? சரி. அதே மாதிரி இங்க வந்து லிப்பிட் இனங்காண்றதுக்கு சூடான் திரி சோதனை. சூடான் இது கேள்வி வரும். சரியா? பரிசோதனை என்னன்னு தெரியாட்டியும் இந்த அதுல பேர் வரும். கார்போஹைட்ரேட்டுக்கு பெனடிக் சோதனை, புரதத்துக்கு பைரேட் சோதனை, அடுத்த லிப்பிட்டுக்கு வந்து என்ன சோதனை? சூடான் திரி. சரியா? சரி. இதுல என்ன செய்யறேன்னு சொன்னா ஒரு சோதனை குழாயில நல்லெண்ணெய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் எடுக்குது. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் எடுத்து இதுக்கு என்ன செய்யறேன்னு சொன்னா சூடான் திரிய போடுற சில துளிகள். சூடான் திரி. அப்ப சூடான் திரிய போட்டா இங்க என்ன நிறமாற்றம் நடக்கும்டா? சிவப்பு நிற எண்ணெய் கோலங்கள் உருவாகும். சிவப்பு நிற எண்ணெய் கோலங்கள். எண்ணெய் கோலங்கள்னு சொன்னா சின்ன சின்ன போல் மாதிரி உருவாகும். அப்ப அதுல போல் மாதிரி உருவாகுனா அங்க என்ன இருக்கு? என்ன இருக்கு? லிப்பிட் இருக்கு. சரியா? சின்ன போல் மாதிரி இப்படி உருவாகும். அப்ப லிப்பிட் இடங்கான்ற பரிசோதனை சூடான் திரி. அதுக்கு என்ன செய்யறா? தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் எடுக்கிறோம். அதுக்கு சூடான் திரி கரைசலை போட்டு குளுக்கணும். குளுக்குனா வாரது சிவப்பு நிற எண்ணெய் கோலங்கள் உருவாகும். குளுக்குது.
சரியா? சரி, அடுத்த ஒரு நியூக்ளிக் அமிலம். லிபிட் முடிஞ்சு அடுத்த நியூக்ளிக் அமிலம். நியூக்ளிக் அமிலம் என்ன இருக்குது? இல்ல நியூக்ளிக் அமிலத்துல என்ன இருக்கு? 2 இருக்கு. என்னலாம்? என்னெல்லாம் இருக்கு நியூக்ளிக் அமிலத்துல? RNA, DNA, DNA, RNA இருக்கு நியூக்ளிக் அமிலத்துல. சரியா? சரி, எழுது. நியூக்ளிக் அமிலம் ஒரு நேர்கோட்டு பல்பகுதியம். நேர்கோட்டு பல்பகுதியம். நேர்கோட்டு பல்பகுதியம். அப்ப பல்பகுதியம் இதுல ஒரு பகுதியம் ஒண்ணு இருக்கணும். அது என்ன ஒரு பகுதியம்? என்ன நியூக்ளிக் அமிலத்துல ஒரு பகுதியம்? நியூக்ளியோரைட். சரியா? நியூக்ளியோரைட். நியூக்ளியோரைட் பல சேர்ந்துதான் நியூக்ளிக் அமிலம் உருவாகுது. சரியா? நியூக்ளிக் அமிலத்தின் ஒரு பகுதியம் நியூக்ளியோரைட். இதை எழுது. ஒரு பகுதியம் நியூக்ளியோரைட். இது காணப்படுற மூலங்கள் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ். சரியா? லிபிட்லயும் கார்போஹைட்ரேட்லயும் இது 3. சரியா? புரதத்துல இது 4, இதோட சேர்த்து என்ன கந்தகம். இங்க நியூக்ளியோரைட்ல CHON புரதம் மாதிரி 4, அதோட சேர்த்து பாஸ்பரஸ். சரியா? சரி சரி, இங்க பாஸ்பரஸ் எல்லாத்துலயும் காணப்படும். புரதத்துல நாங்க கந்தகம் ஒரு சில புரதத்துல காணப்படும் சொல்லி. ஆனா இங்க பாஸ்பரஸ் எல்லா நியூக்ளியோரைட்லயும் காணப்படும். சரியா? சரி, மூலகங்கள் போட்டுட்டு ஆக்க மூலகங்கள், ஆக்க கூற்று மூலகங்கள் போட்டுட்டு இதை எழுது. நேர்கோட்டு பல்பகுதியம் என்ன? நேர்கோட்டு பல்பகுதியம் சிலது என்ன செய்யும்? நேர்கோடு இல்லாம ஒரு வேற மாதிரி இப்படி ஒரு ஒரு மைய இது இருந்தா இப்படி பின்னல்களா காணப்படும். சரியா? இப்படி குரூப்பா காணப்படும். இது நேர்கோடு. நேர்கோடுலன்னா ஒரு நேர்கோடு தான். இப்ப இதுல கட்டமைப்பு நியூக்ளியோரைட் சொன்னா இது இப்படி சேர்ந்து காணப்படும் நேர்கோடா. சரியா? சரிங்களா? அந்த நியூக்ளியோரைட் ஒரு பகுதியம் தான். அது நேர்கோட்டு முறையில நெஞ்சு காணப்படுமா. சரியா? அதான் நேர்கோட்டு பல்பகுதியம். நீ ஞாபகம் வச்சுக்க, பல்பகுதியம் ஞாபகம் வச்சுக்க. பல்பகுதியம். சரி, மூலகங்கள் CHONP. இதெல்லாம் MCQ வர NP என்னென்ன மூலகங்கள் இருக்கு, என்னென்னத்துல இருக்கு, அதெல்லாம் நல்லா பாடமாயிக்க. அடுத்து நியூக்ளியோரைட். ஒரு நியூக்ளியோரைட் எடுத்தோம்னு சொன்னா அதுல 3 கூறுகள் காணப்படுமா. சரியா? ஒரு நியூக்ளியோரைட் கட்டமைப்பு இதுதான். நியூக்ளியோரைட் கட்டமைப்பு இது. சரியா? இதுல 3 கூறுகள் காணப்படும். இது பெண்டோஸ் வெல்லம். சரியா? பெண்டோஸ் வெல்லம். பெண்டோஸ் சொல்றது 5 கார்பன் இருக்கிற வெல்லம். இங்க பாரு, கவனி. இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன், இது ஒன்னு கார்பன். அப்ப 5 கார்பன் இருக்க ஒரு வெள்ளத்தை நாங்க சொல்றது பெண்டோஸ் வெல்லம். சரியா? அடுத்தது இது நைதரசன் மூலம். நைதரசன் மூலம். சரியா? அப்ப நியூக்ளியோரைட் 3 கூறுகளால் ஆக்கப்படுகிறது. ஒன்று பெண்டோஸ் வெல்லம், நைதரசன் மூலம். இது பாஸ்பரஸ் கூட்டம். பாஸ்பரஸ் கூட்டம். சரியா? அப்ப நியூக்ளியோரைட் நியூக்ளியோரைட்ல காணப்படுற 3 கூட்டம் என்று சொன்னா என்ன? பாஸ்பேட்டு கூட்டம். 3 கூறுகள் என்ன? நியூக்ளியோரைட்ல 3 கூறுகள் இருக்காம்.
ஒன்று வந்து பெண்டோஸ் வெல்லம், இந்த இதை சொல்றது பெண்டோஸ் வெல்லம். அடுத்தது வந்து இது நைட்ரசன் மூலம், அடுத்தது வந்து இது பொசுபேட்டு கூட்டம். அப்ப இதை எழுது. கீழே போட்டுட்டு நியூக்ளியோரைட்டின் 3 கூறுகள் என்று போட்டுட்டு இந்த படத்தை கீறி இந்த 3ஐயும் எழுது. நியூக்ளியோரைட்ல வந்து 2 வகை இருக்கு. ஒன்று வந்து நியூக்ளியோரைட்டை 2ஆ பிரிக்கலாம். ஒன்று என்ன நியூக்ளிக் அமிலம். நியூக்ளிக் அமிலத்துல 2 வகை இருக்கு. என்னலாம் டிஎன்ஏ ஆர்என்ஏ 2 வகை இருக்கு. ஒன்று என்ன டிஎன்ஏ டிஎன்ஏ, அடுத்தது ஆர்என்ஏ. சரியா? இதை பிடிச்சு வை. இது வந்து இதை 2 வகை நியூக்ளிக் அமிலத்தை 2ஆ பிரியும். ஒன்று டிஎன்ஏ, அடுத்தது வந்து ஆர்என்ஏ. டிஎன்ஏ என்னன்னு சொன்னா டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் அமிலம். டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் அமிலம். இது ரைபோ நியூக்ளிக் அமிலம். சரியா? நியூக்ளிக் அமிலத்தை 2 வகை இருக்கு. உண்டு டிஎன்ஏ, அடுத்தது வந்து ஆர்என்ஏ. சரியா? சரி, அடுத்த கிளாஸ்ல வந்து இது இயல்புகளும் இந்த அழகா முடிப்போம். முடிச்சிட்டு இதுல இந்த அழகுல என்ன முக்காலி டவுட்டா இருந்தா கொண்டுட்டு வா. சரியா? அடுத்த கிளாஸ்ல இந்த யூனிட்டை முடிப்போம். முடிச்சிட்டு அடுத்த யூனிட் தொடங்குவோம். சரியா? சரி.